வணக்கம். உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, மூலிகையோட வேர். அந்த வேரை வந்து நம்ம பணப்பெட்டியில் வச்சா நல்லா பணம் தங்கும். பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 விதமான வேர் நான் சொல்கிறேன். அந்த வேரை வந்து நீங்கள் பணப்பெட்டியில் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணம் சேரும், பணத்தை தக்க வச்சுக்கும். என்ன வேறுனா, கீராநெல்லி செடி. அந்த செடி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. வீட்டு வாரத்தில் அந்த சைடெலாம் முடிஞ்சிருக்கும். அந்த செடியில் வந்து காய் கூட சின்னதாக அந்த இலையில வந்து கீழ்வாட்டம் காய்ச்சிருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும் காய். அந்த காய் வந்து எப்படின்னா, நம்ம கடுகு இருக்குது இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு, அந்த கடுகு மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. சின்னதாக பச்சை கலரில் இருக்கும் அந்த காய். அந்த செடியோட வேறு தான் நம்மளுக்கு போகணும். அந்த வேர் என்ன பண்ணுறீங்க, அறக்கூடாது. அறாத அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக வேர் கட்டப்பற எட்டை குத்தி தூக்கணும். கத்தியால் வெட்டக்கூடாது, அதில் இரும்பு படக்கூடாது. வேரில் பட்டால் பவர் போயிடும், இந்த பரிகாரம் வேலை செய்யாது. என்ன பண்ணுறீங்க, எட்டை குத்தி தூக்குனீங்கன்னா மண் மேலே வரும். மண் மேலே வந்துன்னா பதமாக எடுத்து இப்படி உதறினீங்கன்னா மண் கொட்டிக்கும், அந்த வேரில் இருக்கிற மண். அதை என்ன பண்ணுறீங்க, எடுத்து கல்லில் வச்சு கருங்கல்லில் வச்சு நசுக்கி அந்த வேரை எடுத்துங்க. தாழை கிள்ளி கிடையாது, இல்லை கையால் கிள்ளனாலும் ஆனால் நகம் படக்கூடாது. நகம் படாமல் வந்து கையால் பிச்சு அந்த வேரை எடுத்துக்கணும். ஒரு 4-5 வேர் அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, கருவேத்தலை கடையில் வெத்தலை கல்லில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த வெத்தலை மேலே இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை வந்து நல்லா தண்ணியில் அலம்பிட்டு, அதுக்கப்புறம் பசுமாட்டு கோமியத்தில் அலம்பி கொஞ்சம் உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து அந்த கருவேத்தலையில் வச்சு ரொவ்வோண்டு பச்சை கற்பூரம் அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க, மடித்து நல்லா நூல் போட்டு சுற்றிடுங்க. மஞ்சள் கலரு, சிவப்பு நீளம் இது போல் கலர், இல்லை மஞ்சள் கலர்லேயே சுற்றி அப்படியே என்ன பண்ணி சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டி எதுவுமே பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணத்தை நல்லா ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது ஆலமரத்தோட வேர் எப்படின்னா, நம்ம இழந்ததெல்லாம் மீட்டுக்கலாம். நம்ம அடமான கடைக்கு போகிற நகை எடுத்து வைக்குதா, அந்த நகைலாம் வந்து வெளியே போகக்கூடாது, ஈர்த்து வச்சுக்கும். நம்ம டாக்குமெண்ட்ஸு, பத்திரம், எல்லாம் அடமானம் வச்சுருப்போம், வீட்டு மண்ணோட ரசீது எல்லாம். அந்த அடமானம் வச்ச பத்திரத்தில் இதை எடுத்து வச்சிங்கன்னா இது நல்ல பவரை ஏற்று கொடுக்கும். இந்த ஆலமரம் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆலமரத்துலேருந்து வேர் வந்து சைடில் வரும். இந்த விழுது விட்ட வேருன்னு சொல்லுவாங்க. அந்த விழுது வந்து கீழே வரும், சைடில் வந்து தரையில் வந்து போகும். எப்படி போகும்னா, தரையில் இறங்கி தரையிலேருந்து வேர் போகும். அந்த வேர் வந்து வடக்கு பார்த்து போகிற வேராக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கருங்கல் எடுத்து, இல்லை பித்தளை கம்பி, அது போல் கம்பியில் நோண்டிய வேரை வந்து ஒரு நீட்டாக எந்த அளவுக்கு இருக்குதோ அவ்வளோ ஒரு 5-6 இன்ச்சு நீட்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்து அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா சுருட்டி மடக்கி நல்லா தண்ணியில் அலம்பிட்டு, கோமியத்தாலே அலம்புங்க. பசுமாட்டு கோமியத்தால் அலம்பிட்டு லைட்டாக என்ன பண்ணுறீங்க, பன்னீர் அதில் வாசனைக்கு போட்டு ஊற்றிட்டு, ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து நல்லா நெருங்க சுற்றுங்க. அந்த வேரே தெரியக்கூடாது. அந்த வேரை பூரா சுற்றி அது மேலே என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரங்குது பார்த்தீங்களா, அந்த கற்பூரத்தை வந்து ஏற்றிட்டு பச்சை கற்பூரம் ஏற்றி என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக சூடு காட்டணும், அனல் காட்டணும். இந்த நூல் எரியக்கூடாது, நூலுக்கு மேலே அந்த சூடு வரைக்கணும். அப்படியே அனல் காட்டி என்ன பண்ணுறீங்க, தூள் பன்னீர் வச்சுக்கிங்க பச்சை கலப்பரம். அந்த அனலை காட்டி முடிஞ்சானே, ஆனால் தீயக்கூடாது, இது அந்த நூல் பொசக்கூடாது, அனல் படணும் அந்த இதில். அது மேலே என்ன பண்ணுறீங்க, பச்சை கலப்பரத்தை நுமிட்டி அது மேலே அந்த வேறு நூல் மேலாம் நல்லா தடவி விடுங்க. பச்சை கலப்பரத்தை தடவிட்டு என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிற இடம், நகை சம்மந்தப்பட்ட என்ன அந்த நோட்டீஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அதில் வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வச்ச அந்த பத்திரம்லாம் மீட்டு கொடுக்கறதுக்கு வழி வகுத்து கொடுக்கும். அதே போல் வந்து நம்ம நகை வச்சுருந்தா கூட அதையும் மீட்டு வர்றதுக்கு வழி வகுத்து கொடுங்க. கடன் நம்ம கொடுத்த கடன் வரலையா, அந்த கடன் நம்மளை தரமாட்டேன்றாங்களா, இந்த வேர் வந்து அந்த கடத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கும். வெளியில் கொடுத்த கடன் தரமாட்டாங்க, ஏமாத்தினே இருப்பாங்க. இந்த வேருக்கு அவ்வளோ பவர் உண்டு. அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு ஒரு அத்தாட்சி வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, பாண்டு பேப்பர் மாரி பணம் கொடுத்தேன்னு, அந்த பாண்டு பேப்பரில் இந்த வேருங்கிற வச்சிங்கன்னா அவ்வளோவா எல்லாத்தையும் இழுத்து கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த நாய் உருவி செடி, அது போல் அந்த செடியை பார்த்து வச்சுங்க. செடியை பார்த்து என்ன பண்ணுறீங்க, அடியில் வேறாட பிடிங்கி எடுக்கணும். அது எப்படி இருக்குன்னா, அந்த காயாக இருக்கும், அந்த குச்சி மாரி இருக்கும், மேலே குச்சி மாரி போகும், சைடில் காயாக அப்படியே இப்படி நம்ம கையில் தட்டினாலுமே கையெல்லாம் ஒட்டிக்கும். துணி மேலே பட்டால் கூட துணியெல்லாம் ஒட்டிக்கும். அந்த காய் சின்னதாக இருக்கும். நம்ம
அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருக்கும் அந்த காய். அந்த செடி வேணும் நம்மளுக்கு, செடியோட வேர் வேணும். அப்படியே பிடிங்கி அடியாட பிடிங்கி 2 கருங்கல்லால் கட் பண்ணி எடுத்துக்கங்க. வேரை எடுத்துக்கங்க. வேரை எடுத்து நல்லா பசும் கோமியத்தில் நல்லா அலம்பி என்ன பண்ணுறீங்க, இதுக்கு கொஞ்சம் மாற்று வேலை செய்யணும். எப்படி செய்யணும்னா, இந்த வேரை பசும் கோமியத்தில் அலம்பிட்டிங்களா, அலம்பிட்டு என்ன பண்ணுறீங்க, சுத்தமான குங்குமம் ஒரு 25 கிராம் வேணும். அப்படி 50 கிராம் கூட வச்சுக்கலாம். 50 கிராம் குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள்னால் நம்ம தேய்ச்சி முகத்துக்கெலாம் பூசுவாங்க இல்லையா, அந்த குண்டு மஞ்சள். இப்போ எங்கே குண்டு மஞ்சள் நான் யாருக்குமே தெரியாத போயிடுச்சு. எல்லாம் இந்த மஞ்சள் தேய்ச்சே குளிக்கிறது கிடையாது. அந்த குண்டு மஞ்சள் வந்து ஓணும். ஒரு நல்ல பெரு சைஸில் ஒரு மஞ்சள் வாங்கிங்க. இது என்ன பண்ணுறீங்க, நல்ல மஞ்சள் கலர் நூல் எடுத்து இந்த வேரை வந்து நாய் உருவி செடி வேரை வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கிங்க. நல்லா சுற்றி, ஏன்னா பிரிஞ்சு போகும். நல்லா மடக்கி நீட்டு வரத்தில் ஒரு 3 இன்ச்சு நீட்டு அளவுக்கு சுற்றிக்கிங்க. சுற்றி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜாக்கெட்டு பிட்டோட அந்த லைனிங் துணி சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் துணி ஓணும். இந்த வேரை மறைக்கணும், பொட்டலை மாரி கட்டணும். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. அந்த வேர் எந்த அளவுக்கு இருக்குதா என்ன பண்ணுறீங்க, அந்த துணியை கீழே வச்சு, மஞ்சள் கலரில் இருக்கலாம் இல்லை சிவப்பு கலரில் இருக்கலாம், துணியை கீழே வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த வேரை அதில் வைங்க. சிகப்பு அதில் கொட்டுங்க, குங்குமத்தை கொட்டிட்டு அந்த குண்டு மஞ்சள், அந்த மஞ்சளையும் அதில் வச்சு அப்படியே மடித்து நல்லா ஒரு நூலை, என்ன கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றுனீங்களோ அதே கலர் வந்து இந்த மேலே ஒரு நூலை நல்லா நெருங்க சுற்றி அப்படியே என்ன பண்ணுறீங்க, அதில் சாந்தனம் போட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி நான் பணம் காசு நல்லா சேரணும், நல்லா வந்து லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் பெருகணும், அப்போ வீணு விரையும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டணும். வேண்டனீங்கன்னா பணமே இல்லைனா கூட, நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சின்னு வர பணம் கையில் தங்கலைனா கூட விரயமாகினே இருக்கும், செலவாகினே இருக்கும். அந்த செலவாக வந்து இதை தடுத்துரும். செலவாகாது, பணத்தை வந்து தக்க வைக்கும். அப்படியே செஞ்ச உடனே இது பலனை கொடுக்காது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஒருத்தவங்களுக்கு வந்து இது வந்து 6 மாதம் ஜனலாம் வேலை செய்யுது இந்த வேர், மூலிகையோட வேர். அதுபோல் நீங்கள் பீராவில் இந்த எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த எடுத்து போய் வச்சிங்கன்னா நல்ல பணத்தை வந்து இழுத்து தக்க வச்சுக்கும். விரயமாக விடாது. செலவாகனாலும் திட்டமாக செலவாகும். நம்ம எடுக்கிறதுக்கு மனசு வராத அளவுக்கு பண்ணும் இது. அடுத்தது வந்து இந்த வேப்ப மரத்தோட வேர், அதுவும் வந்து வடக்கு பார்த்து போகிற வேர் இடத்த வந்து நான் சொன்ன மாரி ஆரம்பிட்டு அதையும் இது போல் கட்டி நீங்கள் இது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற இடத்துல வச்சாலும் அதுலேயும் வந்து என்னென்ன பொருள் நம்ம அடமானத்தில் வச்சுக்கிறோமோ அதெல்லாம் மீட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை இருக்கு வேரும் நம்ம வந்து இதுமாரி இது வந்து கிழக்கு பார்த்து போகிற வேறாக எடுக்கணும். எடுத்து கொண்டாந்து வீட்டில் நல்லா ஆலம்பிட்டு நான் சொன்ன மாரி துணியில் இல்லை நூலில் கட்டி இதுக்கு பச்சை கலப்புறம் வச்சிங்கன்னா இது வந்து காரிய சக்தியை உருவாக்கி கொடுக்கும். காரிய சக்தினா நீங்கள் நினைக்கிற காரியத்தை வந்து இது நடத்தி கொடுக்கும். ஏன்னா இது வந்து விநாயகர் சம்மந்தப்பட்டதுனால விநாயகரை வந்து நம்ம என்ன வேண்டுமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம வேண்டணும். இந்த வேரை வந்து பீராவில் வைக்கும்போது நல்லா விநாயகரை வேண்டிக்கணும். வேண்டி நம்ம வைக்கணும். வச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பணம் காசு தங்கும். நான் சொன்னபடி செய்யுங்க. இத்தனை வேரெல்லாம் நான் சொன்ன மாரி செஞ்சு பீராவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை இழுத்து தக்க வச்சுக்கும். மண்ணோட பத்திரம், மண் நம்ம அடமானத்தில் வச்சுருப்போம், வீட்டோட மண், இது நில பத்திரம், பிளாட்டு வாங்கியிருப்போம், அந்த பத்திரம் அடமானம் வச்சுருப்போம். அந்த இதெல்லாம் வந்து இந்த ஆலமரத்தோட வேரை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கீழே அந்த டாக்குமெண்ட்ஸு ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்களே அந்த ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு கூட வைக்கணும். அந்த வேரை வச்சிங்கன்னா அந்த சீக்கிரம் மீட்டு கொடுக்குறதுக்கு பணம் எப்படியாச்சும் ஒரு மூலத்தில் ரோலிங் ஆகும். நம்மளுக்கு மூட்டலாம் நம்ம அது அளவுக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ண உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு, கடலூர் 2. தொடர்புக்கு 994323205009 8940355468.